போப்பாண்டவர் லியோ அவர்கள் இந்த ஆண்டை அசிசியார் ஆண்டாக அறிவித்திருக்கிறார். உங்க எல்லாருக்கும் தெரியும் பரிபூர்ண பலன். அசிசியார் ஆலயங்களுக்கு சென்று திருப்பலி கண்டு போப்பாண்டவருக்காக ஜெபிக்கும் போது, பாவ சங்கீதனம் பண்ணி ஜெபிக்கும் போது நம்மளுக்கு பரிபூர்ண பலன் கிடைக்கும். பிளீனரி இன்டெலிஜென்ஸ் ஒரு பிரான்சிஸ் அசிசியார் மூலமா நம்மளுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் இந்த வருடம். என்ன பிளீனரி இன்டெலிஜென்ஸ்னா என்ன? பிளீனரி இன்டெலிஜென்ஸ்னா நம்ம பாவம் பண்ணதுக்கு அப்புறம் குருவானவரிடம் பாவ சங்கீதம் பண்ணி பாவத்தெல்லாம் கழுவி திருப்பலி பண்ணு பாவம் கழுவப்படுது. நம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன. ஆனால் அந்த பாவத்தின் மூலியமாக வந்த விளைவுகள் அப்படியே தான் இருக்கும். அதுக்குதான் உத்திரிய ஸ்தலம். நம்ம பண்ண தப்புக்கு உத்திரிய ஸ்தலத்துல போய் நம்ம பரிகாரம் பெற்றுதான் பரலோகத்துக்கு செல்ல முடியும். நேரம் போக முடியாது. பாவம் மன்னிக்கப்படும், ஆனால் மறைக்கப்படாது. உதாரணத்துக்கு இப்ப இந்த கண்ணாடியை நம்ம குழந்தைங்க உடைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம மன்னிச்சிடும். ஆனா அந்த கண்ணாடி உடைஞ்சதுதான். இந்த உடைஞ்ச கண்ணாடியை சரி பண்ணுவது எப்படி? உடைஞ்சது தானே, உடைஞ்சதுதான். அதுதான் இந்த பிளீனரி இன்டெலிஜென்ஸ். அதுதான் போப்பாண்டவர் நம்மளுக்கு இந்த வருடம் கொடுத்திருக்காங்க. அசிசியாரை தியானித்து அசிசியார் ஆலயங்களுக்கு சென்று அசிசியாருடைய ஜபங்களை சொல்லி பாவ சங்கீதனம் பண்ணி நல்ல திருப்பலி கண்டு போப்பாண்டவருக்காக ஜெபிக்கும் போது நம்மளுடைய அந்த கண்ணாடி படைத்த பாவம் கழுவப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புனித பிரான்சிஸ் அசிசியார் எல்லாருக்குமே தெரியும். இரண்டாம் கிறிஸ்து என்று அழைக்கப்படும் ஒரே புனித பிரான்சிஸ் அசிசியார். இரண்டாம் கிறிஸ்து. இயேசு சாமிக்கு அப்புறம் இன்னொரு இயேசு சாமி கிடையாது, இனிமேதான் வரப்போறார். இருந்தாலும் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து மரித்த ஒரு மனிதனை இரண்டாம் கிறிஸ்து என்று சொல்கிறார்கள் என்றால் அது புனித பிரான்சிஸ் அசிசியார் மட்டும்தான். நிறைய கோஇன்சிடென்சஸ், நிறைய ஆண்டவருடைய திட்டங்கள் இருக்கு. அவர் பிறந்ததே ஒரு மாட்டுத் தொழுவத்தில். புனித பிரான்சிஸ் அசிசியார் பிறந்தது ஒரு மாட்டுத் தொழுவத்தில், இயேசு சாமியை போல. அவர் பிறந்து ஒரு பணக்கார வீட்டு பையன். அவர் பிறந்த ஆடம்பரமான வாழ்க்கை. திடீர்னு ஆண்டவரால் தொடப்பட்டார். ஆண்டவர் உங்களை மாதிரி என்ன மாதிரி தான் அவர் கடைசி வரைக்கும் அவர் ஒரு பொது நிலையினர், கடைசி வரைக்கும் பொது நிலையர். ஆண்டவரால் தொடப்பட்டார். முதல் அவருக்கு ஆண்டவர் கொடுத்த ஆண்டவர் அவரோடு பேசினார். ஒரு பெரிய ஒரு போர் வீரனாக வரணும்னு அவருக்கு ஒரு ஆசை. புனித பிரான்சிஸ் அசிசியாருக்கு ஆடம்பர வாழ்க்கை, ஒரு பெரிய பேர் வாங்கணும், நல்ல பேர் வாங்கணும், புகழோட இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு அவங்களுக்கு. அதனால அவர் என்ன பண்றார், போர் வீரர் ஆகணும்னு போருக்கு போய் ஜாயின் பண்ணணும், வாரியர் ஆகணும்னும் போது உடல்நலம் குறைவுண்டு படுக்கையில் படுக்கையாயிடுறார். படுக்கும்போது அவருக்கு ஒரு குரல் கேட்கிறது, ஆண்டவருடைய குரல். ஆண்டவர் அவரோடு பேசுறார். என்ன பேசுறார்? Who can reward you, the master or the servant? யார் உனக்கு வெகுமதியை கொடுக்க முடியும், முதலாளியா வேலைக்காரனா? The master or the servant அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒண்ணுமே புரியல. எடுத்தோன்னு சொல்லிடுறாரு மாஸ்டர் தான். அப்ப யார் அந்த முதலாளி? நம்ம எல்லாருமே கஷ்டங்கள்ல இருக்கோம், எல்லாமே கவலைகள்ல இருக்கும். யாராவது கவலையே இல்லாம பிரச்சனையே இல்லாம ரொம்ப அமைதியா சந்தோஷமா இருக்குமா? ஒருவர் கூட இருக்க முடியாது இந்த உலகத்துல, ஏசாமியை தவிர. எல்லாருமே பிரச்சனையில இருக்கும். அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை மீட்பது யார் அப்படின்னா அவர் என்ன கேட்கணும், அந்த உலகத்தில் இருக்கும் மனிதனா இல்ல அந்த மனிதனையே படைத்த ஆண்டவரா? பிதாவானவர் தான் நம்மளை மீட்க முடியும். அதுதான் அசிசியார் சொல்றாரு. பிதாவானவர் உடனே அவருக்கு ஒரு மனமாற்றம் வருது. அவர் எல்லாத்தையும் துறந்துடுறாரு, ஆண்டவரை பின்பற்றி போகிறார். ரோட்ல அவரை கல் எடுத்து அடிக்கிறாங்க, பிச்சைக்காரன்றாங்க, ட்ரெஸ் எல்லாம் ஊத்துப்பட்டார், சாக்கு அழுக்கு ட்ரெஸ், பணக்கார வீட்டு பையன். ஆண்டவருக்காக எல்லாத்தையும் துறந்து விட்டார். திறந்து அப்படியே ரோட்ல போறார். எல்லாரும் ஒதுக்குறாங்க, எல்லாரும் பிச்சைக்காரன்றாங்க. அந்த அளவுக்கு பைத்தியமாக ஆண்டவரை பின்பற்றுகிறார். ஒரு உண்மையான சீடனாக, முழுமையான சீடனாக, இயேசுவின் சீடனாக அசிசியார் மாறுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம இடத்தில் என்ன கேட்கிறார்? எல்லாரும் பிரச்சனையோடு இருக்கிறோம், நம்மளுக்கு நம்ம தேவை சரியாகும். இப்படிதான் எப்பவுமே மனிதர்களுடைய தன்மை என்னன்னா, ஆண்டவர் இடத்தில் கேட்டு 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 வாங்கிக்கிட்டே தான் இருக்கணும். கொஞ்சம் அவர் கொடுக்கலன்னு நம்மளுக்கு கோபம் வந்துடும். ஆனா அவர் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறார்?
நம்மளுடைய காசை எதிர்பார்க்கிறார், நம்மளுடைய பதவி புகழையா எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? ஏசாமி ஒன்னே ஒண்ணுதான் எதிர்பார்க்கிறார், நம்ம அனைவரையும் அவருடைய சீடராக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான், கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்கள். இயேசு சாமிக்கு பிறகு கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு பிறகுதான் இந்த கிறிஸ்டியன் டேர்மே வந்தது, இந்த பெயரே வந்தது கிறிஸ்டியன் டேர்ம். அதுக்கு முன்னாடி எல்லாம் சீடர்கள். அவர் அங்க வந்ததே டிசைபிள்ஸை உருவாக்குறதுக்கு, சீடர்களை உருவாக்குறதுக்கு தான் இயேசு சாமி இந்த உலகத்துக்கு வந்தார். அவ்வாறு அவர் சீடர்களை நோக்கிதான் இன்னும் கொஞ்சம் சீடர்களை உருவாக்குன்னு அனுப்புறாரு எல்லாரையும். அப்படி உருவாக்கப்பட்ட சீடர் தான் அசிசியார், புனித அசிசியார், 2ஆம் கிறிஸ்து என்று அழைக்கப்படும் புனித அசிசியார். 2ஆம் கிறிஸ்து, அவருக்கு 12 சீடர்கள், முதன்மையான நிறைய சீடர்கள். அதுல 12 சீடர்கள் முதன்மையானவர்கள். அதில் முதலாக பைத்தியக்காரனாக ரோட்ல தெரிந்து கொண்டு இருக்கும்போது முதலாக லார்ட் பெர்னார்டுன்னு ஒருத்தர் இருந்தார். அதே ஊர்ல, இட்டாலியில், அதே ஊர்ல அசிசியில லார்ட் பெர்னார்டுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு ஜட்ஜு. அவர் என்ன பண்றாரு, எல்லாரும் அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, பைத்தியக்காரமா. அவருக்கு ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இந்த மனுஷன் மேல, புனித பிரான்சிஸ் அசிசியார் மேல. அவரை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறாரு. இவரும் போறாரு. அசிசியார் வீட்டுல உணவு அறுத்துறாரு. அறுதிட்டு ஒரு ரூமை கொடுக்குறாரு. பெர்னார்டு, லார்ட் பெர்னார்டு ரூமை கொடுக்குறாரு. அந்த ரூம்ல தங்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு. யாரு? பெர்னார்டு ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு அசிசியார. என்ன பண்றாரு? பைத்தியக்காரன்றாங்க. இவரை இயேசுவை புகழ்ந்துட்டு இருக்காரு, இயேசுக்காக எல்லாத்தையும் திறந்துட்டேன்றாரு அப்படின்னு அவரை ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு. ஒளிஞ்சிருந்து பார்க்கும்போது அசிசியார் எப்பவுமே எல்லாரும் முன்னாடியும் ஆடம்பரமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ பண்ண மாட்டார். இவர் முழிச்சிருக்காரு, ஒளிஞ்சிருந்து பாக்குறாருன்னு அவர் ஜெபமே பண்ணல. அவர் அசிசியார் தூங்குற மாதிரி நடிச்சார். இவர் என்ன பண்ணாரு, உடனே திருப்பி வந்து பெர்னார்டும் தூங்குற மாதிரி நல்லா நடிச்சார். கொரட்டையெல்லாம் விட்டார். கொரட்டை விட்டு தூங்குறாருன்னு நினைச்சிட்டு அசிசியார் முழிச்சு ஆண்டவரோட ஜெபிச்சுக்கிட்டே இருக்காரு. மை காட் மை ஆல், என் ஆண்டவரே எல்லாமே நீரே, மை காட் மை ஆல் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காரு நைட்டு ஃபுல்லா அசிசியார். அடுத்த நாள் காலையில வந்து பெர்னார்டு கேட்கிறாரு, நைட்டு பூரா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீ எங்கேயா பார்த்த? நான் முழிச்சுதான் பார்த்தேன், ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஆண்டவரோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் அவருக்காக நிறைய வெளிப்பாடுகளை சொல்லி கொண்டு இருக்கிறார். வெளிப்பாடுகள் எல்லாம் கேட்டுட்டு, ஐயோ நான் தகுதி இல்லையே, நான் இதுக்கு தகுதி இல்லையே, நான் இதுக்கு தகுதி இல்லையேன்னு அசிசியார் சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் ஓ காட் மை ஆல், ஓ காட் மை ஆல்ன்ட்டே இருக்காரு அவரு. இவர் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு அப்புறம் வந்து சொல்றாரு அசிசியார்ட்ட, உன்னை பார்த்தேன், நான் தொடப்பட்டேன், எதுவும் பண்ணல. அசிசியார் சும்மா ஜெபிச்சார், ஆண்டவரோடு உரையாடி கொண்டு இருந்தார். அதனால் பரிசுத்தாவியானவர் லார்ட் பெர்னார்டை தொட்டார். நான் உங்களை பின்பற்ற வேண்டும், நானும் உங்களோட வரணும், ஆண்டவருக்கு சித்தமானால் மட்டும்தான் வர முடியும், வா என்னோடன்னு சொல்லி ஒரு திருப்பலி பூசையில் போய் உட்கார்ந்து ஃபாதரை பூசை முடிஞ்ச உடனே ஃபாதர்கிட்ட பைபிளை கொடுத்து, ஃபாதர்கிட்ட 3 வசனங்கள் எனக்கு எடுத்து கொடுன்றாங்க. அதுல முதல் வசனம் அதாவது பெர்னார்டை இவரோடு சேர்த்துக் கொள்வதற்கு முதல் வசனம் மத்தேயு 19:21 வருது. உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு, அப்பொழுது விண்ணகத்தில் நீ செல்வார என்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்ற. ஹல்லேலூயா. இது முதல் வசனம். பெர்னார்டோ பெரிய பணக்காரர், வெறும் பணக்காரர், ஒரு ஜட்ஜு, லார்ட் பெர்னார்டு, அவர் அப்படிதான் கூப்பிடுவார், லார்ட் பெர்னார்டு ஜட்ஜு. வந்திருக்க வசனம் என்ன? மத்தேயு 19:21, எல்லாத்தையும் வித்துரு, உன் உடைமைகள் எல்லாத்தையும் வித்துட்டு அதுக்கப்புறம் வா என் பின்னாடின்றார். அடுத்தது ஃபாதர் எடுக்கிறார், ஃபாதர் எடுக்க சொல்றார் அசிசியார். அடுத்தது எடுக்கிறார். லூக் 9:3, பயணித்தன் போது கைத்தடியோ உணவு பணம் போன்ற எதையும் எடுத்து செல்ல வேண்டாம், ஒரு அங்கி மட்டும் போதும். அடுத்த வசனம் என்ன வருது? உன்கிட்ட ஒண்ணுமே வச்சுக்காத, பயணிக்கும் போது எல்லாத்தையும் விட்டுற, ஒரே ஒரு அங்கியை மட்டும் எடுத்துட்டு போன்றார். 3வது வசனம் மத்தேயு 16:24, பின்பற்ற விருப்பம் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 3 ஒன்னால முடியுமான அசிசியார் சேர்க்கிறார். பெர்னார்டோ பெரிய பணக்காரர், இந்த இப்ப இருக்கிற கோடீஸ்வரர், பெரிய பதவியில இருக்கிறவர், எல்லாத்தையும் திறந்து என்னை பின்பற்ற முடிந்தால் நீ பின்பற்றி வான்றார் அசிசியார். இந்த மனுஷன் போறாரு, எல்லாத்தையும் விற்கிறாரு. எல்லாத்தையும் வித்து அசிசியார் அவரும் தான் போய் எல்லா ஏலப்பாளைக்கு எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. யாரு? பெர்னார்டும் அசிசியார்.
பெர்னார்டு தான் அசிசியாருடைய முதல் சீடர். இரண்டாவது சீடர் சில்வெஸ்டர். அசிசியார் ஒரு கோயிலை கட்ட சொல்வார் ஆண்டு. அந்த கோயிலை கட்டுவதற்காக கற்களை சில்வெஸ்டர் இருந்து வாங்குறார். அவரும் ஒரு லார்ட். இவர் பாப்பார், ஊருக்கெல்லாம் காசு கொடுக்குறாரு அசிசியாரு. எனக்கு கல்லுக்கு வாங்கினார் கோயில் கட்டுறதுக்கு, இன்னும் கொடுக்கல. அப்படியே நேரம் போய் அசிசியார்ட்ட கேட்பார், கல்லுக்கு வாங்கினியா, கொடுக்குறது வக்கு இல்லை, நீ பாட்டுக்கு ஊருக்கெல்லாம் தான தர்மம் பண்ணிட்டு இருக்கேன்னு. அசிசியார் உடனே பெர்னார்ட் இருந்து பாக்கெட்ல இருந்து இவ்வளவு காசு எடுத்து என்னெல்லாம் மாட்டார், அப்படியே சில்வெஸ்டரோட பாக்கெட்ல போட்டு திணிப்பார். திணிச்சோம்னா சில்வெஸ்டர் டச் ஆயிடுறார். இங்க பாருங்க, இந்த இடத்துல தான் ஆவியானவர் செயல்படுகிறார். இந்த இடத்துல தான் ஆவியானவர் செயல்படுகிறார். அங்க ஒரு பேச்சுமே இல்லை. இவருடைய செயல்கள், புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய செயல்கள் ஆத்மாவை அறுவடை பண்ணுகிறது. புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய செயல்கள் ஆண்டவரிடத்தில் இன்னும் விகரசாக மக்களை கொண்டு சேர்க்கிறது. ஒன்னும் பெரிய காரியங்கள் அவர் ஒன்றும் செய்யல, பெரிய அதிசயங்கள் ஒன்றும் செய்யல. அவருடைய வாழ்க்கை மற்றவர்களை மாற்றுகிறது. அவர் தான் உள்ள வந்தாரு சீடரா. அதுக்கப்புறம் அவருக்கு 12 பேர் வந்தாங்க. இதுல என்ன பியூட்டின்னா, அந்த 12 பேர்ல ஒருத்தர் தூக்கு போட்டு இறந்தார். அல்லேலூயா. அப்படியே இயேசு சாமி வாழ்க்கை மொழியை அப்படியே ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒன் அண்ட் ஒன்லி செயின்ட் சென்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி. புனித பிரான்சிஸ் அசிசியார் முழுமையாக ஆண்டவரை பின்பற்றினார், முழுமையாக இந்த பைபிளை பின்பற்றினார். அவரை பின்பற்ற நாம் முன் வர வேண்டும். ஆண்டவர் நம்ம இடத்தில் கேட்பது ஒன்னே ஒண்ணுதான், கிறிஸ்தவர்களே அல்ல. சும்மா பேப்டிசம் வாங்கிட்டு நானும் கிறிஸ்தவன் தான் அப்படின்னு நிக்கிற நம்மளே அல்ல. அவர் சீடரை எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு சீடரும் என்ன பண்ணாங்களோ அதை நீங்களும் நானும் பண்ணும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மளுடைய தேவைகளை அவர் மேற்கொள்வார். மத்தேயு 6:26, வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கு உணவு அளிக்கிறார், அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா. ஆண்டவர் எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். வானத்தில் இருக்க பறவைகள், குருவிகள் எல்லாத்துக்குமே நான் கொடுக்கிறேன் தீங்கு. உனக்கு நான் கொடுக்க மாட்டேன்னா ட்ரெஸ், உனக்கு நான் கொடுக்க மாட்டேன்னா காசு, உன் கடனை நான் அடைக்க முடியாதா, உன் குடும்பத்தில் இருக்கும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களை குணப்படுத்த முடியாதா, அமைதியை கொண்டு வர முடியாதா, எல்லாம் அவரால் முடியும். ஆனா நம்ம அவருக்கு என்ன பண்றோம்? சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கும், எனக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடு. அதுக்கு மட்டும்தான் நம்ம ஆண்டவரை நோக்கி பயணிக்கிறோம். அவர் நம்ம இடத்தில் என்ன விரும்புகிறார், என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை ஒரு நிமிடமாக நாம் யோசித்தோம் என்றால் இந்த வசனம் மத்தேயு 6:26 நம்மளுக்கு பொருந்தும். நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்குவார். ஆனா அவருடைய சீடராக நாம் வாழ வேண்டும். முதலாக ஆண்டவர் செய்த மிரக்கல், அதிசயம் எது? கல்யாணத்துல தண்ணீரை திராட்சரசமா மாற்ற, தண்ணீரை திராட்சரசமா மாத்தினது சும்மா வந்து அப்படியே மாத்திட்டாரா? மாதா கேட்டாங்க, மாதா சொன்னாங்க, பதிலுக்கு அவர் என்ன சொன்னாரு? என் நேரம் இன்னும் வரவில்லை. அப்படின்னா he was not willing to do that. அந்த இடத்துல அந்த மிரக்கல் அவர் பண்றதுக்கு இஷ்டம் இல்லை. என் நேரம் வரவில்லை, அதனால நான் பண்ண மாட்டேன்றாரு. ஆனா மாதா சொன்னால் பண்ணுவாரு. மாதா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அவரை பண்ணுன்னு திருப்பி சொல்ல, உங்களையும் என்னையும் பார்த்து, அங்க கல்யாணத்துல இருக்க மக்களை பார்த்து, அப்படின்னா உங்களையும் என்னையும் பார்த்து, இவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் சொன்னாங்களா இல்லையா? யோவான் 2:5, இவர் சொல்வதை செய்யுங்கள். ஜீசஸ் நான் சொல்றதை நீ செய், மாத்திதான் ஆகணும் அப்படின்னு நான் சொன்னாங்க மாதா? இல்ல, உங்கள்ட்ட ஏன்ட்டையும் சொல்றாங்க. கல்யாணத்துல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, உங்கள்ட்ட ஏன்ட்டையும் சொல்றாங்க, இவர் சொல்வதை எல்லாம் செய், இவர் சொல்வதை செய், ஜீசஸ் சொல்றதை செய். அவர் என்ன சொல்றாரு? என் சீடனாகு. அல்லேலூயா. என் சீடனாகு. You become my disciple, not just Christians. ஆண்டவர் நம்மளை ஒரு சீடனாக தான் எதிர்பார்க்கிறாரே தவிர ஒரு வெறும் சாதாரண கிறிஸ்தவனாக அல்ல. கிறிஸ்து அவன் என்றால் கிறிஸ்துவை போல் வாழ்பவன், கிறிஸ்து அவள் என்றால் கிறிஸ்துவை போல் வாழ்பவள். சிம்பிள். அப்படி வாழ்ந்துட்டா அவங்க சீடர்கள். அல்லேலூயா. அதுல முதன்மையான இந்த காலத்து சீடர், அந்த 12 சீடர் விடுங்க, முதன்மையான சீடர் நம்ம காலத்துல புனித பிரான்சிஸ் அசிசியார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்னை செய்வதை யோசிச்சுக்கிட்டே இருங்க. நான் ஏதாவது ஒண்ணு ஆண்டவருக்கு செய்யணும்.
இன்னைக்கு காலையில எந்திரிச்சு படுக்க போறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்றாவது நான் செய்திருக்க வேண்டும். ஏதாவது ஒன்றாக ஒன்னாவது ஆண்டவருக்கு செஞ்சிருக்கணும். எல்லோரும் எழுந்து நின்று உற்சாகத்தோடு கண்களை மூடி ஆண்டவருக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நீங்க பயணிக்கும் போது புனித அசிசியார் போல ஆண்டவருடைய அழைப்புக்கு செவிசாய்த்தார். அதனால அவர் இன்னைக்கு பாருங்க 800 இயர்ஸ் 800 வருஷம் கழிச்சு இன்னும் அவரை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கோம். அவரை நாடி ஓடுறோம். நம்ம திருச்சபையே இந்த வருடம் முழுவதும் அசிசியாரின் வார்த்தமாக மாற்றிருக்கு. அதனால அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு தொந்தரவு இல்லாத வாழ்க்கை, ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எல்லாத்தையும் ஆண்டவரால் கொடுக்க முடியும் நாம் சீடராக மாடும்போது. அசிசியார் ஒன்னு சொல்லுவார் எப்பவுமே, ஸ்டார்ட் பை டூயிங் வாட்ஸ் நெசசரி, தென் டூ வாட்ஸ் பாசிபிள் அண்ட் சடன்லி யூ ஆர் டூயிங் த இம்பாசிபிள். அசிசியார் ரொம்ப ஃபேமஸ் சேயிங் இது. உன்னால் முடியது தேவை உள்ளதை முதலில் செய்யுங்கள், பின்னர் இயன்றவை செய்யுங்கள். சற்று இயலாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று திடீரென்று உணர்வீர்கள். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் தேவையானதை மட்டும் செய்ய ஆரம்பிங்க. ஆன்மீகத்துல ஆண்டவருக்கு நீங்க தேவையானதை மட்டும் செய்யுங்க. நான் சொல்ல, புனித அசிசியார் சொல்றார், கொஞ்ச நேரம் கழிச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு இயலாதவை அப்படியே தேவையானவற்றை செய்யுங்கள், அப்புறம் முடிந்தவை செய்யுங்கள். ரெண்டாவது எது நம்மளால முடியுமோ அதை செய்வோம். ஃபர்ஸ்ட் தேவை எதெல்லாம் அவசியமோ அது செய்வோம். அடுத்தது முடிந்ததை கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல போய் முடிஞ்சதை மட்டும் செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களால முடியாத பெரிய பெரிய காரியங்களை, பெரிய பெரிய பிரச்சனைகளை பின்னாடி தள்ளி நீங்க முன்னாடி போயிட்டு இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு வாக்குறுதிகள் ஆண்டவர் முன்பு அசிசியாரின் துணையோடு ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்றை நான் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நிச்சயமாக உங்களை முழுமையாக ஆசீர்வதிப்பார். எல்லாரும் உற்சாகத்தோட கரங்களை தட்டி ஆண்டவருக்காக உமக்காக ஏதாவது ஒன்றை செய்ய மனதை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் ஆண்டவரே. உமது பிள்ளையாக நாங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே. உமது முழுமையான சீடனாக ஆண்டவரே, புனித அசிசியாரை போல ஆண்டவரே, உமது முழுமையாக சீடனாக மாற எங்களுக்கு பலனை தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. உமது வல்லமையால் நிரப்பும்படியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அதற்கு தடையாக இருக்கும் எங்கள் உலக பிரகாரமான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உமது பாதத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இரக்கமாயிரும் இயேசு ஆண்டவரே, உமது இரக்க கண்களோடு நோக்கி ஆண்டவரே எங்களுக்கு கஷ்டங்கள், குறைகள், பற்றாக்குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உமது நாமத்தின் பொருட்டு ஆண்டவரே எங்களுக்கு நீக்கி தரும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உமது பேர் இரக்கம் எங்களை மீட்கட்டும் ஆண்டவரே. உமது பேர் இரக்கம் எங்களை சுகப்படுத்தட்டும் ஆண்டவரே. உமது பேர் இரக்கம் எங்களை எல்லா விதமான தடைகளில் இருந்து ஆண்டவரே விடுவித்தரும்படியாக கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. ஏதாவது ஒன்றை உமக்காக செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆண்டவரே. புனித அசிசியாரை போல ஆண்டவரே, புனித அசிசியாரை போல ஆண்டவரே, அவர்களுடைய சீடர்களை போல ஆண்டவரே, ஏதாவது ஒன்றை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு மனதை நீ தாங்க ஆண்டவரே. எங்கள் மனதை நீ மாற்றம் ஆண்டவரே. இந்த வல்லமை ஊற்றும் இயேசுவே ஆண்டவர், இந்த வல்லமையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் இயேசுவே. எல்லா தடைகளையும் இந்த நேரத்தில் உடைத்து போடும் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா நோய் நொடிகளையும் ஆண்டவரே நீர் தொட்டு சுகமாக்கும்படியாக செஞ்சு மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உமது பேர் இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. உமது சித்தம் மட்டும் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. உமது சித்தம் மட்டும் எங்கள் குடும்பங்களில் நடக்கட்டும் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமது சித்தத்தின் மூலியமாக உமது மகிமை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக, புனித அசிசியாரின் வழியாக எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் பிதாவை மனத்தில் ஏறெடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே.